பிலிப்பின். நான் வந்து சென்னை வந்து அயனாவரமில் இருக்கேன். நான் ஒரு MBA படிச்சுட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து டாக் ப்ரீடிங் வந்து ஒரு பேஷனாக பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து என்கிட்ட வந்து லேப்ரடார், கோல்டன் ரெட்ரீவர், பீகிள் இந்த மாதிரி பப்பீஸ் இருக்குது. மெயினாக வந்து நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து லேப்ரடார் பப்பீஸ் தான் இருக்குது. நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லாமே வந்து மதர் ஃபாதர் பார்த்து எடுக்கிற மாதிரி பப்பீஸ் தான். எதுவுமே வந்து லாட் எடுத்தோ இல்லை அந்த மாதிரி சேல் பண்ணுறது கிடையாது. நம்ம மதர் ஃபாதர் வந்தீங்கன்னா நீங்கள் நேரில் மதர் ஃபாதர் ரெண்டுமே பார்க்கலாம். மேக்ஸிமம் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. மதர் ஃபாதர் ரெண்டுமே என்கிட்ட தான் இருக்குது. கிணலில் வந்து ஃபாதர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வந்து ஃபாதரையும் காமிச்சிடலாம் வேணும்னா பப்பி எடுக்கும்போது. மெயினாக வந்து லேப்ரடார் தான் ப்ரோ. மெயினாக நம்ம பேஷன் வந்து லேப்ரடார் தான். சின்ன வயசில் லேப்ரடார் மேலே ஒரு க்ரேஸு. ஸோ நம்ம வாங்கி ஏமாந்துருக்கோம். பார்வோ வந்து கெனைன் டிஸ்டம்பர் வந்து இதெல்லாம் ஏமாந்துருக்கிறதால நம்ம ஒரு பப்பி கொடுத்தோன்னா அந்த இதெல்லாம் வரக்கூடாதுன்றது நம்மளோட மெயின் எய்மு. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான பப்பீஸ், நல்லா ப்ராப்பராக ப்ரீட் பண்ணி வேக்சினேட்டட் பப்பீஸ் வந்து மேக்ஸிமம் ஒன்று வேக்சின் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லை மதர் கண்டிப்பாக வேக்சினேட்டட். ஸோ மதர் வேக்சினேட்டடாக இருக்கும்போது பப்பீஸ்க்கு அந்த இம்யூனிட்டின்றது வந்து கண்டிப்பாக வரும். மெட்டர்னல் இம்யூனிட்டின்றது சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பப்பீஸ்க்கு வந்து மதர் மூலயமா வந்து பப்பீஸ்க்கு வரும். ஸோ அதால் வந்து பிரச்சனை இல்லை. எல்லாமே நியரிங் 40 days தான் கொடுப்போம். 40 to 45 days கொடுப்போம். சில பேர் சொல்லுவாங்க வந்து பப்பி டிபி போட்டு கொடுக்கலான்னு. ஆனால் இப்போ சென்னையிலே நிறைய வெட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து பப்பி டிபிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, சில பேர் வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க. பப்பி டிபி தேவை கிடையாது. அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா, மதருக்கு வந்து தாய் மூலயமா வந்து மெட்டர்னல் இம்யூனிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது அம்மா வேக்சினேட்டடாக இருந்தால் பப்பிக்கு வந்து கண்டிப்பாக வரும். அது தாய்ப்பால் குடிக்கிறதால வரும். அது வந்து ஆல்மோஸ்ட் 40 days கிட்டே இருக்கிறதால அது நியூட்ரலைஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஏர்லியாக வேக்சினேட் பண்ணுறதால நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ அதால் வந்து அது பண்ணுறதில்ல சில பேர் வந்து பண்ணவும் சொல்கிறாங்க. அது ஒவ்வொருத்தர் ஒரு ஒப்பீனியன். நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து 40 days வந்து கொடுக்குறோம். நியரிங் 40 days கொடுக்குறோம். நம்ம ஏர்லியாக புக் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? ஏர்லியாக புக் பண்ணிக்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இந்த பேட்ச் ஒன்று இருக்குது, ப்ளஸ் ஆவடியில் ஒரு பேட்ச் இருக்குது. இதே மாதிரி நம்மக்கிட்ட மேலில் எல்லாம் ஹோம் லிட்டர்மெண்ட். மதரை பார்க்கலாம், நீங்கள் வந்தீங்கன்னா கண்ணோட மதரை பார்த்து தான் எடுத்துகிட்டு போகலாம். கையோட பப்பீஸ் பார்க்கலாம் வாங்க. ஆமாம் ஆமாம் 9 பப்பி மொத்தம். ஃபர்ஸ்ட் லிட்டரில் ஆமாம், ஃபர்ஸ்ட் லிட்டர்லேயே 9 பப்பி. ஸோ 9 வந்து 4 சோல்டு, இன்னும் வந்து 5 பப்பி இருக்குது ப்ரோ. 2 ஃபீமேலு 3 மேல் இருக்குது வித் கேசியோட. வித் கேசியோட தான் பப்பீஸ். மதர் கேசி ஃபாதர் கேசி தான் ப்ரோ. ஆப்பிள் ஹெட்டு அது ஒருத்தர் மார்க்கெட்டிங்காக சொல்கிறது ப்ரோ. அது ஆப்பிள் ஹெட்டு அது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. பப்பி நல்லா இருக்கும். நல்லா பஞ்ச் ஃபேஸு, டெயில் செட்லாம் கரெக்டாக இருக்கும். ஷார்ட்டாக டெயில் செட்டு. ஸோ அதெல்லாம் பக்காவாக இருக்கும். ப்ளஸ் வந்து பப்பி வந்து நல்ல ஃபாதர் மதர்லேருந்து வர்றதால அது பெருசாக இது இல்லை. அந்த ஆப்பிள் ஹெட்டு அதெல்லாம் வந்து சைஸ் வந்து இப்போ பப்பி 4.5 kg இருக்குது ப்ரோ 35 daysல. ஸோ வந்து பப்பி சைஸ்லாம் நல்லா தான் வரும். நம்ம கரெக்டாக ஃபீட் கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில பேர் வந்து லாட்டாக கொடுப்பாங்க ப்ரோ. லாட்டாக எடுத்து கொடுக்கும்போது அது பப்பி மதர் வந்து வேக்சினேட்டடாக தெரியாது, ஃபாதர் வேக்சினேட்டடாக தெரியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இதே நம்ம வீட்டில் வச்சு ப்ரீட் பண்ணும்போது நம்ம சுத்தமாக வச்சுப்போம். ப்ளஸ் வந்து மதர்லாம் வேக்சினேட்டட், மதரோட வேக்சின் கார்டு எல்லாமே இருக்குது. ப்ளஸ் ப்ராப்பராக டிவார்ம் பண்ணிவிடுவோம். மதர் வந்து வெல்பிங்கில் இருக்கும்போதும் டிவார்ம் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து அந்த டிசீஸு பார்வோ வர்றதுக்கு, கெனைன் டிஸ்டம்பர் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி ப்ளஸ் வராது நம்மக்கிட்ட எடுக்கும்போது. அது மெயினாக 42 days ப்ரோ கரெக்டாக 6 weeks கணக்கு. 6 weeks அது வந்து 42 daysல ஃபஸ்ட் வேக்சின் போடலாம். அப்புறம் 21 days இன்டர்வலில் வந்து ஒரு வேக்சினாக போடணும். அதுதான் வந்து ப்ரோட்டோக்கால். மெயினாக லேப்ரடார் தான் ப்ரோ. நம்ம வீட்டில் இருக்கிறது லேப்ரடார் தான். 3 ஃபீமேல் இருக்குது நம்மக்கிட்ட. மெயினாக லேப்ரடாரு. ப்ளஸ் வந்து அண்ணா கிணலில் வந்து கோல்டன் ரெட்ரீவர், பீகிள் இந்த மாதிரி இருக்குது. ஸ்டட் சர்வீஸும் இருக்குது அண்ணாக்கிட்ட. நல்ல லைன்ஸில் வந்து கிங்கோட சன் வச்சுருக்கோம், கிங்கோட கிராண்ட் சன் வச்சுருக்கோம். அப்புறம் முகிந்தர் சிங் பாய்சன் அவனோட டேரக்ட் சன் கூகுள்னு ஒரு டாக் வச்சுருக்கோம். அந்த மாதிரி நல்ல டாக்ஸ்லாம் வச்சுருக்கோம். நல்ல லைன்ஸில் டாக். கோல்டன் ரெட்ரீவர் ஸ்டட்டுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து பீகிளும் இருக்குது. ஓகே. ஸோ இவங்க வந்து லேப் வந்து எல்லாமே அந்த மில்கி ஒயிட் எடுத்தாங்களா? உங்களுக்கு சாக்லேட், பிளாக் அந்த மாதிரி கலர்ஸ்? சாக்லேட்டும் இருக்குது ப்ரோ. சாக்லேட் வந்து நம்ம மேட் பண்ணி நம்ம இப்போ லிட்டர் ஆகிருக்கு, 5-10 days ஆகிருக்கு. ஸோ அதுலேயும் ஒரு பேட்ச் இருக்குது நம்ம மேலில் மேட் பண்ணி. இவனோட சேம் அப்பா தான் அவனுக்கும். இந்த பப்பியோட சேம் அப்பா தான். இப்போ மதர் இருக்கு. ஆமாம் நம்மக்கிட்ட மதர் நம்ம இப்போ பார்த்தா எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மதரோட வீடியோ அட்டாச் பண்ணுறேன், ஃபாதரோட வீடியோவும் நான் ப்ரோ கொடுக்குறேன். அதில் வந்து ரெண்டுமே இருக்கும். ப்ளஸ்
கஸ்டமர் வந்து எடுக்கிறாங்கன்னா மதரை பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து வீடியோ எடுக்கிற டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock டைமு. ஸோ எல்லோரும் வந்து பப்பீஸ்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ப்ரோ வந்து கேட்டார். ஸோ நம்ம வந்து சரி ஓகே பண்ணணுன்றதால நம்ம மேலே வச்சுருக்கோம் டாக்ஸை. வேணும்னா நான் மதரோட வீடியோ இப்போ அட்டாச் பண்ண சொல்கிறேன். ப்ளஸ் ஃபாதரோட வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் கஸ்டமர் வந்து எடுக்கும்போது வந்து நம்ம வந்து ரெண்டுத்தையும் காமிச்சிடும் மதர் ஃபாதர். அப்படி இல்லை தூரத்துலேருந்து எடுக்கிறாங்க டெலிவரிலாம் வேணும்னா நம்ம அதுவும் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மேட்டிங் வீடியோவும் வந்து காமிச்சிடலாம். மேட் பண்ண வீடியோவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆமாம். ஓகே. இப்போ வேக்சின் போட்டால் என்ன வேக்சின் பிராண்ட் நல்லா இதுவாக இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும்? நல்ல பிராண்டுன்றத விட எந்த இடத்துல போடணுன்றது ஒன்று இருக்குது ப்ரோ. ப்ரைவேட்டில் போடுற பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா. ப்ளஸ் பெஸ்ட்டு பிராண்டுனா நோபி வேக் நல்லாயிருக்கும் ப்ரோ. நோபி வேக்கு இல்லை வேன்கார்ட் ப்ளஸ் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். ரொம்ப ரிலையபிளான பிராண்டு. இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். நோபி வேக்கு வேன்கார்ட் ப்ளஸ்ஸு. இல்லை 42 டேஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ ஃபஸ்ட்டு வேக்சின். சில பேர் வந்து பப்பி டிபி போடுவாங்க. நம்ம வந்து நியரிங் 40 days கொடுக்குறதால வந்து பப்பி டிபி போடுறதில்ல. டேரெக்டாக வந்து ஃபஸ்ட் வேக்சினே போட்டுக்கலாம் எடுத்துகிட்டு போய். நீங்கள் இப்போ என்ன ஃபுட் தரீங்க? மில்க் ஃபீடிங்கில் இருக்கா? அதான் ப்ரோ 2 வேளை வந்து மதர் மில்க் கொடுக்குறோம் ப்ரோ. அப்புறம் வந்து ஆமாம் இப்போவே 2 வேளை மதர் மில்க் கொடுக்குறோம். 2 வேளை வந்து ராயல் கேனன் கொடுக்குறோம் ப்ரோ பப்பீஸ்க்கு. ராயல் கேனன் கொடுக்குறோம். அது வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோன்னே ராயல் கேனன் இப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே வந்து ஒரு 3 monthsக்கு கண்டினியூ பண்ணுறது தான் பெட்டர். அது கண்டிப்பாக கொடுப்போம் ப்ரோ. நம்ம பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராமில் லைக்காஸ்பெட்ஸ்னு. நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம கஸ்டமர் ரிவ்யூஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டு 1 year கழிச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ண அந்த அப்டேட்ஸ் இருக்கும். ப்ளஸ் 1 yearக்கான அப்டேட் இருக்கும், 6 monthsக்கான அப்டேட் இருக்கும். எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. லைக்காஸ்பெட்ஸ்னு நீங்கள் போட்டிங்கன்னா நான் ப்ரோவை தர சொல்கிறேன் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் அதில் இருக்கும். ப்ளஸ் வந்து கூகுள்லேயும் நீங்கள் லைக்காஸ்பெட்ஸ் சென்னைன்னு போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 70+ ரிவ்யூஸ் இருக்குது. கூகுளில் வந்து எல்லோரும் வாங்கிட்டு போய் 5 months 6 months ஒரு 1 month கழிச்சு வந்து பப்பி எப்படி இருக்குன்ற ரிவ்யூஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது செக் பண்ணனா கூட லைக்காஸ்பெட்ஸ் சென்னைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்துடும் எல்லாமே. நீங்கள் அதிலேயே செக் பண்ணிக்கலாம் நம்ம ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, பப்பி எப்படி இருக்குன்ற குவாலிட்டிலாம் செக் பண்ணியே வாங்கிக்கலாம். ஃபுட் டயட்னா இப்போ ஃபஸ்ட்டு இப்போது நம்ம எப்படி கொடுப்போம்னா ஒரு 6 months வரைக்கும் ட்ரை ஃபுட் கொடுப்போம் ப்ரோ. 6 to 7 months வரைக்கும் ட்ரை ஃபுட் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம 1 time ட்ரை ஃபுட்டு, 1 time வந்து சிக்கன் ரைஸு அந்த மாதிரி கொடுத்து கூட மல்டிவிட்டமின்ஸு அந்த மாதிரிலாம் கொடுப்போம். ஸோ இதுதான் ப்ரிஃபர்டு மெத்தடு. ஃபஸ்ட்டு ஒரு 6 monthsக்கு ஒரு ப்ரீமியம் ஃபுட் கொடுத்தா நல்லது. ஒரு ப்ரீமியமான ஃபுட்டு கொடுத்தா நல்லது. ஒரு சிலரால் அஃபோர்ட் பண்ண முடியும், ஒரு சிலரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரை ஃபுட் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ரை ஃபுட்டில் என்ன நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க? ட்ரை ஃபுட்டில் வந்து பெஸ்ட்டுன்றது வந்து என்என்டி தான் ப்ரோ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ணி நான் என் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லி அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது வந்து என்என்டி பெஸ்ட்டு. ஃபுல் ஃபார்மே என்என்டி தான் ப்ரோ. அது இட்டாலியன் கம்பெனி. என்என்டி தான் பெஸ்ட்டு. ஸோ என்என்டி ராயல் கேனின் மாதிரி ப்ரோ. அது ராயல் கேனின் அவன் ஒரு ப்ரீமியம் பிராண்டு. என்என்டி நல்லா இருக்கும் ஃபுட்டு. செகண்ட் வந்து ராயல் கேனின். ராயல் கேனின் வந்து பப்பி ஸ்டேஜில் ரொம்ப பெருசாக பிரச்சனை வருது இல்லை பப்பிக்கு. இந்த மோஷன் பிரச்சனை, லூஸ் மோஷனாக வருது. ராயல் கேனில் வர்றதில்லை. நான் கொடுத்து இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரதில்லை. ஒரு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கஸ்டமர் வந்து ஒரு 3 months வரைக்கும் ராயல் கேனின் கொடுங்க. அப்புறம் வந்து 2 வேளை வந்து ட்ரை ஃபுட்டு, இன்னொரு வேளை வந்து ஹோம் ஃபுட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 6 months வரைக்குமே கூட வந்து ட்ரை ஃபுட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஹோம் ஃபுட் ஒரு வேளை, ட்ரை ஃபுட் ஒரு வேளை மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ ரைஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது எந்த ஏஜில் பண்ணலாம்? ரைஸ் நம்ம 45-50 டேஸ்லேயே கொடுக்கலாம் ப்ரோ. பட் அது என்னன்னா பேலன்ஸ்டாக இருக்காது ஃபுட்டு. ஒரு ஃபுட்டுன்ற டாக் ஃபுட்டுன்றது வந்து எல்லாமே இருக்கணும். மீட் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ எல்லாமே இருந்தால் தான் பப்பியோட வளர்ச்சிக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே இருக்கிறது தான் ஒரு பேலன்ஸ்டு. இது வந்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லாருமே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களால காலையில் உட்காந்து சிக்கனை பாயில் பண்ணி அதில் வெஜிடபிள்ஸை கொடுத்து ரைஸை ஆட் பண்ணி கூட மல்டிவிட்டமின் கூட அது வந்து எல்லோரும் ஆமாம் அவங்களே வெளியே சொல்லுவோம். ப்ராக்டிக்கலி வந்து இம்பாசிபிள். ஸோ அதால் என்ன பண்ணுவோம்னா ஒரு 6 months வரைக்கும் ட்ரை ஃபுட் கொடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா வளர ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு 6 months க்ரோத் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும் டாக்கு. ஸோ அப்போ ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டு கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 6 monthsக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா ஃபீடிங் 2 times மாற்றிடலாம். இப்போ வந்து 3 times கொடுக்கலாம். அப்புறம் வந்து 2 times மாற்றிடலாம். 1 time வந்து ட்ரை ஃபுட்டு, இன்னொரு டைம் வந்து ஹோம் ஃபுட் கொடுக்கலாம். எல்லாமே வரும். பப்பி வந்து இப்போ ஃபஸ்ட்டு எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிவார்மிங் பண்ணுவோம் ப்ரோ. ஆமாம், இதுக்கு டாக் ஃபீமேல் டாக்கு பண்ணுவோம், மதருக்கு பண்ணுவோம். அப்புறம் வந்து 45 daysல பண்ணுவோம் மதர் கேரிங்காக இருக்கும்போது. இது சில பேர் பண்ண மாட்டாங்க, ஆனால் நம்ம பண்ணுவோம். மதர் கேரிங்காக இருக்கும்போது
பண்ணுவோம். அப்புறம் வந்து லிட்டர்மெண்ட் ஆகி 21 டேஸில் ஃபஸ்ட்டு டிவார்மிங் பண்ணுவோம் ப்ரோ. அடுத்தது வந்து 33 டேஸில் செகண்ட் டிவார்மிங் பண்ணுவோம். அப்புறம் கஸ்டமர் எடுத்துகிட்டு போய் ஒரு 45 டேஸில் பண்ணிக்கலாம். 45-47 டேஸில் தேர்ட் டிவார்மிங் பண்ணிக்கலாம். இப்போ டிவார்மிங் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பிராண்டே கொடுத்துட்ருப்பாங்க வாங்கி அப்படி கொடுக்கக்கூடாது. அது என்னென்னா ஒரே பிராண்டுன்றது கணக்கு கிடையாது. அதில் வந்து மாலிகுலர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு பிராண்டுக்கும் இன்னொரு பிராண்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 3 months ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் டிவார்மிங் மாற்றும் போது பிராண்டை மாற்றக்கூடாது. அது உள்ளே இருக்க மாலிகுலர் ஃபார்முலா பார்க்கணும். இப்போ 2 பிராண்டு எக்ஸாம்பிள் ஸ்கைவாமும் ராண்டர் ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி ஒரே இதுவாக இருக்கலாம், ஃபார்முலாவாக இருக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் வந்து கொடுத்தா வேஸ்ட்டு தான். தொடர்ந்து அதே கொடுக்கும்போது என்ன ஆகுனா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடும் பாடியில். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு 3 months ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு சார் இந்த மாதிரி நான் ஒரே பிராண்ட் கொடுக்குறேன், அது வந்து எப்படி ஃபார்முலா மாற்றணும்னா அவர் வந்து வேறு பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுவார் என்ன கொடுக்கலான்றதை. அப்படி மாற்றி தான் கொடுக்கணும். அதுதான் ஆக்சுவலி ப்ரோட்டோகாலே. அப்படி கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடும் டாகோட பாடியில். கார்டிங்னா பெருசாக கார்டிங்லாம் இருக்காது ப்ரோ. என்னன்னா வந்து இப்போ யாருன்னா வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி புதுசாக யாராவது வந்து இப்போ நீங்களே வந்தீங்க மேலே அடல்ட் கத்திச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி இன்டிமேட் பண்ணுவாங்க. கார்டிங்னு இருக்காது. பட் ஆனால் யார் வந்தாலுமே தெரியும் வீட்டுக்கு. கத்தி ஒரு சிக்னல் புதுவால் வந்தால் கத்தி ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ரிவ்யூஸ் தான் இருக்குது ப்ரோ. நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிங்கன்னா நம்ம ரிவ்யூஸ்லேயே தெரியும். வாங்கிட்டு நிறைய பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 50-100 வேர்ட்ஸ் வச்செல்லாம் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க எழுதி. ஸோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணாலும் தெரியும். அதெல்லாம் இருக்குது ரிவ்யூஸு ஹைலைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எப்படி பண்ணுறோம், என்ன குவாலிட்டின்றது தெரியும். ப்ரோ இவன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவன் புக் ஆகிட்டார். இவன் புக் பண்ணிட்டாங்க. 2 டேஸில் போயிடுவான் புது வீட்டுக்கு. ஸோ இவன் ஆமாம் அவர் வந்து கஸ்டமர் வந்து ப்ரிஃபர் பண்ண எனக்கு ஒரு டேக் போட்டுருங்க, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொன்னதால நம்ம வந்து ஒரு டேக் போட்டிருக்கோம். இன்னும் 2 டேஸில் போய்டும். டேக் போட்டிருக்கோம் புக் ஆகிடுச்சுன்றதால. கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ்க்காக ஒரு டேக் போட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எந்த மேலுன்றது. அதெல்லாம் டேக் போட்டுருக்கோம். அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம போட்டிருக்கோம். இவங்க வந்து நம்ம 18,000க்கு புக் பண்ணியிருக்கோம் ப்ரோ. 2,000 அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. மீதி வந்து பப்பி எடுக்கும்போது கொடுத்துருவாங்க. வந்து ஃபாதர் மதர் எல்லாம் பார்த்துட்டு தான் புக் பண்ணிட்டு போனாங்க பப்பியை. அதுதான் ப்ரோ 10-15க்கு ஒரு ஒருத்தர் ஒரு ப்ரீட் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க ப்ரோ. ப்ளஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், டாக் அடல்ட் எப்படி இருக்குது, மதர் ஃபாதர் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாதர் மதர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பப்பி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ப்ளஸ் வந்து 5,000க்கும் லேப்ரடார் இருக்குது. ஸோ 10,000க்கும் இருக்குது. ஸோ ஒன்றும் ஒரு பிரீட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ வந்து புக் பண்ணவங்களாம் பப்பி நல்லா இருக்கிறதால தான் நம்ம புக் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 4 பப்பி போயிடுச்சு. புக் பண்ணி சேலே ஆகிடுச்சு. ஒரு பப்பி திருச்சி போயிருக்கு, ஒரு பப்பி அரக்கோணம் போயிருக்கு, ஒரு பப்பி அம்பத்தூர் போயிருக்கு, இன்னொரு பப்பி வந்து நம்ம இங்கே லோக்கலில் கொடுத்தோம் வில்லிவாக்கம் சைடில். ஸோ இவன் போயிடுவான். இன்னும் ஒரு 2 டேஸில் போயிடுவான் இவன். அதான் ப்ரோ வெளியே வந்து 5,000க்கு லேப்டார் கிடைக்குது. நம்மக்கிட்ட 18,000னா அதுக்கான குவாலிட்டி இருக்குது. ப்ளஸ் கஸ்டமர் வந்து பார்த்து பிடிச்சதால தான் நம்மக்கிட்ட புக் பண்ணிட்டு போகிறாங்க. இவன் பப்பியும் ஃபேஸு, பஞ்சு, இவனோட இதெல்லாம் பாருங்கள், டெயில் செட்டு எல்லாமே. ஸோ வந்து இந்த குவாலிட்டின்னு ஒன்று இருக்கிறதால தான் நம்மக்கிட்ட வராங்க. ப்ளஸ் நல்ல பெட் ஹோம்னா நம்ம நெகோஷியேட் பண்ணி தரலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 மேல் 2 ஃபீமேல் பப்பி இப்போ அவைலபிளாக இருக்குது ப்ரோ. 4 பப்பீஸ் வந்து சோல்ட் அவுட். ஆக்சுவலி இவனும் சோல்ட் அவுட் தான். இவன் சும்மா வந்து இப்போது 2 டேஸில் போயிடுவாங்க புது வீட்டுக்கு. ஸோ சும்மா நம்ம வீடியோக்காக இப்போ நம்ம இதை காமிக்கிறோம். அதான் நம்மக்கிட்ட லேப்டார் பப்பீஸ் வந்து எப்போவுமே இருக்கும். வித் கேசியோடு தான் இருக்கும் மோஸ்ட்லி. ப்ளஸ் வந்து கோல்டன் ரெட்ரீவர் பீகிளும் இருக்குது. நம்ம அண்ணாக்கிட்ட இருக்குது கோல்டன் ரெட்ரீவர் பீகிளும். அப்படி உங்கள் கோல்டன் ரெட்ரீவர் பீகிள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூட நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் வந்து அதுவுமே இருக்குது. குவாலிட்டியான லேப்டார் பப்பீஸ் ப்ரோ. அதுதான் மெயின். இது வந்து குவாலிட்டியாக இருக்கும் பப்பீஸ். நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் வேணுன்றவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு எதாவது ரிவ்யூஸ் பார்க்கணும், கஸ்டமரோட வாங்கிட்டு போனவங்க எப்படி இருக்கான்னு சொல்லணும்னா நம்ம நேரில் வந்தீங்கன்னா கஸ்டமருக்கே கால் அடித்து கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் வந்து லைக்காஸ் பெட்ஸ்னு ரிவ்யூஸ் இருக்குது, கூகுள் ரிவ்யூஸு, நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து லைக்காஸ் பெட்ஸ்னு பேஜ் இருக்குது. அதில் கஸ்டமர் அப்டேட்ஸு, 1 year அப்டேட்டு, 2 year அப்டேட், இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. வாங்கிட்டு போனவங்க ப்ளஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம டாக், மேல் டாகோட வீடியோ இருக்குது, ஃபீமேலோட வீடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம். நேரில் வரும்போது கண்டிப்பாக பேரண்ட்டை நம்ம காமிச்சிடும், மதரை கண்டிப்பாக காமிச்சிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேணாம். ஈகிள்ட்விஸ்ட் சேனல்லேருந்து வரவங்களுக்கு வந்து நெகோசியேஷன்ஸ் உண்டு. நல்லா பார்த்துக்குறவங்க, நல்ல பெட் ஹோம்னா வித் கேசியோட கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் பப்பியோட குவாலிட்டி வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். தேங்க்யூ.